சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வாசன் ஹைகேர் கண் மருத்துவமனை சார்பில் டிரைவர் திருஷ்டி என்ற ஓட்டுநர்களுக்கான பார்வை நலன் சேவையை அறிமுகப்படுத்தியது. டிரைவர் திருஷ்டி என்ற சேவை அறிமுக நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டை வாசன் ஹைகேர் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர்களுக்கு கண் பார்வை குறைபாட்டால் ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக டிரைவர் திருஷ்டி சேவை மூலம் ஓட்டுநர்களுக்காக இலவச கண் பரிசோதனை செய்து ஓட்டுநர்களுக்கு வருகின்ற 11/2/2026 வரை மொத்தம் 1000 இலவச கண்புரை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இச்சலுகை அரசு ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பாக வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது மற்றும் சீட் பெல்ட் அணிவது போன்ற அவசியத்தை வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சைதாப்பேட்டை வாசன் ஹைகேர் சிஎம்ஓ டாக்டர் வெங்கடேஸ்வரர் ரவிசங்கர், வாசன் ஹைகேர் மூத்த ஆலோசகர் டாக்டர் பி அசோகன், கண்புரை நீக்கும் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரண்யா, முதன்மை விருந்தினராக ஆலந்தூர் மண்டல போக்குவரத்து அதிகாரி டாக்டர் வி அருணாச்சலம், ஆலந்தூர் வாகன போக்குவரத்து ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நான் டாக்டர் வெங்கடேஸ்வர் ரவிசங்கர், விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர், வாசன் ஹைகேர் சைதாப்பேட் பிரான்ச். சார் டாக்டர் அசோகன், சீனியர் கன்சல்டன்ட். இந்த சென்னை வாசன் ஹைகேர்ல இருக்க எல்லா பிரான்ச்லையுமே சீனியர் மோஸ்ட் கன்சல்டன்ட் டாக்டர் அசோகன் சார். மேடம் டாக்டர் சரண்யா. டாக்டர் சரண்யா வந்து புரை ஆப்ரேஷன் பண்ற டாக்டர். பல்லாயிரம் புறா ஆப்ரேஷன் பண்ணி பல மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். டாக்டர் அருணாச்சலம் சாரும் ராஜேந்திரன் சாருக்கும். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்க மூலியமா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே வர ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷன் சைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஒரு யார் வண்டி ஓட்டுறாங்க இருந்தாலும் பார்வை குறைவு அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சிம்பிளா ஒரு ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ரிஃப்ராக்ஷன்னா பவர் செக் பண்றது. பவர் செக் பண்றதுல சில பேர் வந்து ஒரு கண்ணுல வந்து அந்த டெஸ்ட்ல எங்களுக்கு 6 மீட்டர் தொலைவில் 7 வரி படிக்கணும். அந்த 7 வரி படிக்க வேண்டிய இடத்துல சில பேர் வந்து ஒரு கண்ணுல 7 வரி படிக்கிறாங்க, இன்னொரு கண்ணுல 1 வரி 2 வரி தான் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியாம பல வருஷமாக வண்டி ஓட்டிட்டே இருப்பாங்க. போய் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம டெஸ்ட்ல அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போடணுன்ற கட்டாயமோ, அது ஒரு கண்ணு பார்வை குறைவா இருந்தா நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு என்ன விஷன் பாதிப்பு வரும்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம அவங்களோட இடத்துல போய் நம்ம இந்த கண் டெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னா, இருக்கிற பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு பார்வை நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும். இப்போ ஃபர்ஸ்ட் பவர் செக்அப் பண்ணும். சிம்பிளா கண்ணாடி போட்டாவே அவங்களுக்கு பார்வை நல்லா தெரியும். ஸோ அவங்களோட விஷன் டியூரிங் தி வண்டி ஓட்டும் பொழுது அவங்கள விபத்து வராம இருக்கிறது நம்மளால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷன் செக் பண்றோம். செகண்ட், நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல புற வளர்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வண்டி ஓட்டுறவங்க, எஸ்பெஷலி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எங்க கிட்ட வரும்போது, சார் எங்களுக்கு கிளார் அடிக்குது, நைட் வண்டி ஹெட்லைட் போட்டாங்கன்னா எங்களுக்கு எதிர்க்க வர வண்டியே சுத்தமா தெரியல அப்படின்ற கம்ப்ளைண்டோட தான் எங்களோட வராங்க. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு புற வளர்ந்து போயிருக்கும். இப்போ இந்த புற வளர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாமே இவ்வளவு நாள் வண்டி ஓட்டும்போது ஆப்வியஸா எதிர்க்க லைட் வரும்போது லைட் அடிக்கா நமக்கு தெரியாத போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வாசன் ஹைகேரும் ஏஎஸ்டி நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து நம்ம முக்கியமா என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு 1000 கண்களுக்கு இந்தியா முழுவதும் 1000 கண்களுக்கு புற ஆபரேஷன் ஃப்ரீயா பண்றோம். கமர்ஷியல் டிரைவர்ஸ் அனைவருக்கும் நம்ம ஃப்ரீயா பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை ஜனவரி 11th இருந்து பிப்ரவரி 11th வரைக்கும் 1000 eyes all over India will be done free of cost through ASD and Vasan Eye Care, so that we will have an impact on the society. நம்மளால என்ன முடியும், இப்போ நம்ம இங்க இந்த இடத்துல உட்காந்து சொகுசா உட்காந்துட்டு இருக்கவங்க, நமக்கு வண்டி ஓட்டுற கமர்ஷியல் டிரைவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த விழிப்புணர்வை நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம எப்படி ரீச் பண்ணணுன்றதுக்காக நம்ம இந்த புற ஆபரேஷன் ஃப்ரீயா பண்ணுன்றதை நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. நாங்க போய் அவங்க பேஷண்ட்ஸை ரீச் பண்ண முடியுது. அதே மாதிரி சார் கேட்ட மாதிரி அவங்க எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப முக்கியம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களால என்ன பண்ண முடியும்னா, இப்போ மந்த்லி பண்ணோம்னா டெஃபினட்டா பண்ண முடியும். எவ்ரி மந்த் நாங்க அங்க இருக்கிற நாங்க ஃப்ரீ கேம்ப்ஸ் நடத்தி பேஷண்ட் என்ன குறைபாடு இருக்குன்றது, கண் குறைபாடுகளை நம்ம அங்கேயே சீர்திருத்தம் பண்ண முடியும். அப்படின்னா ஆப்வியஸா நம்மளோட
இது ஆக்சிடென்ட்ஸும் கட்டாயம் கம்மி ஆகும். ஸோ விஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி பர்சன் ஹூஸ் டிரைவிங் அ கார் ஆர் மோட்டார் சைக்கிள். ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது கட்டாயம் உபயோகமா இருக்கும். ஸோ நம்ம இந்த தருணத்துல நான் இந்த ஃப்ரீ சர்ஜரி நம்மளால பண்ண முடியுதுன்றது உங்ககிட்ட சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. மேற்கொண்டு நம்ம வண்டி ஓட்டும்பொழுது என்ன பாதுகாப்பு, கண்ணில் என்ன பாதிப்புகள் வரலாம், அதை பத்தியும் புற ஆபரேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அசோகன் சாரும் சரண்யா மேடமும் உங்ககிட்ட பேசுவாங்க. அசோகன் சார். எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். விழிப்புணர்வு இன்னும் ரீச் ஆகல பப்ளிக்கு. எவ்வளவோ பேஷண்ட் பார்க்குறோம், டிரைவர்ஸ் ஒரு கண்ணில் பார்வையே இருக்காது, குறையினாலேயோ மற்ற சில காரணத்தினாலேயோ இருக்காது. ஒரு கண்ணை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஓவர்டேக் பண்றது, லாங் டிஸ்டன்ஸ்ல லைட் ஹெட்லைட் அடிச்சதுன்னா கண்ணு கிளேர் ஆறது, இதெல்லாம் நம்ம சொன்னாதான் அவங்களுக்கே தெரியுது ஒரு கண்ணுல பார்வை இல்லாம அவங்க இவ்வளவு நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எல்லா ஓட்டுநரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் சரி, இல்ல அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி நேற்று பண்ண மாதிரி கேம்ப் அரேஞ்ச் பண்ணாலும் இங்க இருந்து எங்க மருத்துவ டீம் போய் அங்க அவங்களுக்கு செக் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்ல முடியுது. இப்ப இந்த ஸ்கீம்ல கமர்ஷியல் டிரைவர்ஸ்க்கு இந்த 4 நாள்ல 2 டிரைவர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். சார் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்கீம்ல ஒரு கண்ணு பண்ண சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் டிரைவர்ஸ்க்கு ஒரு கண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. ப்ராபப்ளி இந்த கம்மிங் இயர்ஸ் 2 கண்ணுமே இலவசமா பண்ணக்கூடிய சான்சஸும் வரலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் அது பிளான் பண்றாங்க. சார் 2 பேருமே கவர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கண் பார்வை அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்று குவாலிட்டி ஆஃப் விஷன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் விஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலா வந்து நம்ம கண்ணோட ப்ரெஷரும் நார்மலா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ நம்ம பார்வைன்றது நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணு பார்த்தோம்னாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு குறையுதா இல்லையான்றத நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். பட் கண்ணு ப்ரெஷர் உள்ள கூடுதா இல்லையான்றது நம்ம செக்அப் வந்து இனிஷியேட் பண்ணாம நம்ம யாருக்குமே தெரியாது, அட்வான்ஸ் ஸ்டேஜ் போற வரைக்குமே. ஸோ அது மெயினா வந்து கிளக்கோமான்னு சொல்லுவாங்க, நீர் அழுத்தம். அது மெயினா சைடு பார்வை தான் கம்மியாகும். அது டிரைவர்ஸ்க்கு குறைஞ்சிச்சுன்னா இன்னும் கஷ்டம். இன்னொன்னு அதுல கலர் விஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ நிற குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறம் மீன்ஸ் பார்க்கறது எல்லாமே பச்சை ப்ளூ எதுவுமே தெரியல அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் பிரைமரி கலர்ஸ் அவங்களுக்கு தெரியும். ரெட், கிரீன், எல்லோ அந்த சிக்னல்ஸ்ல வர்றது அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து டிரைவ் பண்றதுக்குள்ள இது கொடுக்கலாமா வேண்டாமா, வேற எதுவும் ரெட்டினா ப்ராப்ளம் இல்ல வேற ஏதாவது நரம்புல பிரச்சனை இருக்கனால அந்த நிறை குறைபாடு இருக்கா இல்லையான்றதை ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் அலோவ் பண்றது பெட்டர். ஸோ இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம நார்மலா யாராலையும் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் ரெகுலரா வரும்போதுதான் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னு புற ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்றோம், ஏஜ் பர்சன்ஸ் தான் வரும். 60 வயசுக்கு மேல பார்வை குறைபாடு வந்தாதான் அது குறை அப்படின்னு கிடையாது. ரொம்ப யங் பேஷண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு 20 வயசு 30 வயசு கூட இருக்கலாம், டிரைவர்ஸா இருப்பாங்க. நம்ம பவர் செக்அப் தான் போவோம், கண்ணாடி போட்டா சரியாயிடுச்சுன்னு நினைப்போம். பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கரெக்டா லென்ஸ் வைக்கிற பேக்ல சென்டர்ல மட்டும் போற கிரியேட் ஆகும். ஸோ அதுவுமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அது வந்து நம்ம பார்வை குறைபாடு வராது, பட் ஆனா கண்ணில் கிளார் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிளார் கூட நம்மளுக்கு வந்து குறை இருக்கா இல்லையான்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதெல்லாமே இனிஷியல் அசஸ்மெண்ட் நம்ம இங்க வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இன்னொன்று நமக்கு லென்ஸ் கேட்ராக்ட்ல வைக்கும் போதும் டிரைவர்ஸ்க்கு எந்த லென்ஸ் ரொம்ப சூட்டபிள், லைக் ரொம்ப ரிங்கா இருக்கிற மல்டி ஃபோக்கஸ்லாம் வச்சாலும் உங்களுக்கு கிளார் அடிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு எந்த லென்ஸ் நம்மளால பெஸ்ட்டாக வைக்க முடியும், லைக் என்ஹான்ஸ்டு மோனோ ஃபோக்கஸ், லைக் இடாஃப் லென்சஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி லென்ஸ் தான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே அவைலபிளா இருக்கிறதுனால டெஃபினெட்லி வி கேன் டூ எ பெட்டர் ஜாப் ஃபார் டிரைவர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். மெயினாக வந்து நார்மல் பப்ளிக்குமே அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். தேங்க்யூ சார். இந்த தருணத்துல நான் ஒண்ணு கடைசியா சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாமே நம்ம அறுவை சிகிச்சை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது யாருமே ப்ரொடெக்டிவ் கிளாஸ் வேர் பண்றதே கிடையாது, ஹெல்மெட் போட்டா வைசர் போடுறது கிடையாது. போற பூச்சோ டஸ்டோ கருவழி படலத்துல பட்ட உடனே கருவழி படலம் சென்டர்ல பாதிப்பு ஆயிடுச்சுன்னா திரும்பி நம்ம எதனாலும் தழும்பாயிடுச்சுன்னா நம்ம அந்த பார்வையை திரும்பி கொண்டு வர்றது முடியாது. ஸோ இதுக்கு மெயின் ப்ரொடெக்ஷன் தான். இந்த தருணத்துல சார் வந்து நமக்கு கேம்ப் ரெகுலரா கேட்டுக்கிறதுனால சார் ஐ ரிக்வெஸ்ட் யூ, நாங்க வந்து ஃப்ரீ ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் இஷ்யூ பண்றோம் சார் whenever we come there. ஸோ அப்படி வரும்பொழுது எவ்ரி டைம் மேக் அ கேம்ப் சார். சித்ராபானு சிஸ்டர் எங்களோட சென்டர் ரேட்டு வெற்றின்ற ஒரு மார்க்கெட்டிங்கும் கார்த்திகேயனும் அவங்க வந்து உங்களுக்கு மீட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு வாட்டி கேம்ப் பண்ணும்போதும் we will be able to distribute 200 free protective glasses சார்.
நாங்க இஷ்யூ பண்றோம். ஒரு வாட்டி கேம்ப் பண்ணும்போது வில் பி ஏபிள் டு கிவ் இட் சார். நீங்க அதை கொஞ்சம் பர்மிட் பண்ணீங்கன்னா அங்க நாங்க பவர் செக் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் சார். ஸோ அட்லீஸ்ட் டஸ்ட் பட்டு இது கண்ணு கருவிழி படலம் பாதிப்பா இல்லாம இருக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்போ நாங்க பண்ணும்போதுமே இந்த வைசர் நம்ம யூஸ்வலா என்ன ப்ராப்ளம்னா, யூஸ்வலா எல்லாருமே சன்லைட்டுக்காக கருப்பு வைசர் போட்டுருவாங்க. ஸோ நைட் போகும்போது அதை தூக்கி விட்டுடுவாங்க. ஸோ வண்டியில போகும்போது பூச்சோ டஸ்ட்டோ கண்ணில் பட்டுடுது. ஸோ நம்ம ப்ரொடெக்டிவ் கிளாஸ் கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் தே கேன் வேர் தட். ஸோ நம்ம இந்த பாதிப்பை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் சார். அதுவும் நம்ம பண்ணிடலாம். ஸோ வில் டெஃபினெட்லி வி வில். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.